தமிழகத்தில் நாளை நடைபெறும் வாக்குப்பதிவுக்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளும் தயாராக உள்ளதாக மாநில தலைமை தேர்தல் அதிகாரி ராஜேஷ் லக்கானி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக செய்தியாளர் சஞ்சீவ் அளிக்கும் கூடுதல் விவரங்களை இனி பார்க்கலாம். சஞ்சீவ், சட்டப்பேரவை தேர்தல் ஏற்பாடுகள் குறித்து மாநில தலைமை தேர்தல் அதிகாரி என்ன சொன்னார்? பணப்பட்டுவாடாவை தடுக்க என்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளது? அனிதா, தமிழகத்தில் இருக்கக்கூடிய 234 தொகுதிகளில் 233 தொகுதி, அதாவது அரவைக்குறிச்சி தவிர இருக்கக்கூடிய 233 தொகுதிகளிலும் நாளை வாக்குப்பதிவு காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை நடைபெறுகிறது. இந்நிலையில் அதற்கான ஒட்டுமொத்த ஏற்பாடுகளும் தயாராக உள்ளதாக தலைமை தேர்தல் அதிகாரி ராஜேஷ் லக்கானி தெரிவித்துள்ளார். இந்நிலையில் தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய 233 தொகுதிகளிலும் தேவையான அனைத்து விஷயங்களும் தயாராக உள்ளது. இந்நிலையில் இன்று காலை தொடங்கி, அதாவது மாலைக்குள் அந்தந்த வாக்குச்சாவடியில் தேவையான இயந்திரங்கள், வாக்குச்சாவடி இயந்திரங்கள் கொண்டு போய் சேர்க்கப்படும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்நிலையில் பாதுகாப்பு பணியை பொறுத்தவரை தமிழகம் முழுவதும் கிட்டத்தட்ட 1,38,000 பேர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். இந்நிலையில் ஸ்டேட் போலீஸ், அதாவது மாநில காவல்துறையை பொறுத்தவரை கிட்டத்தட்ட 1,10,000, அதே போல துணை ராணுவ படை பொறுத்தவரை 30,000, கிட்டத்தட்ட 300 கம்பெனிகள் ஒட்டுமொத்தமாக இந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளது. இந்நிலையில் பணப்பட்டுவாடா அதை சார்ந்த விஷயங்களை தடுப்பதற்காக தமிழகம் முழுவதும் கிட்டத்தட்ட ஒவ்வொரு தொகுதியிலும் கிட்டத்தட்ட 25 பறக்கும் படைகள், அதாவது தமிழகம் முழுவதும் கிட்டத்தட்ட 7,500 பறக்கும் படைகள் ஒட்டுமொத்தமாக கடந்த ஒரு வாரம் முழுவதுமாக இந்த பாதுகாப்பு மற்றும் சோதனை பணியில் ஈடுபட்டு வருகிறது. இந்நிலையில் பல இடங்களில் இதுபோல பணம் சிக்கியுள்ளது. இந்நிலையில் அரவக்குறிச்சி தொகுதியை பொறுத்தவரை பார்த்தோம் என்றால் அதிகபட்சமான புகார்கள் வந்த காரணத்தால் அந்த இடத்தில் தேர்தல் 23ஆம் தேதி, அதாவது வாக்குப்பதிவு 23ஆம் தேதி நடக்கும் என்று நேற்றைய தினம் தேர்தல் ஆணையம் கூறியிருந்தது. இந்நிலையில் தமிழகம் முழுவதும் இதே போல குற்றச்சாட்டுகள் வந்து கொண்டிருக்கிறது. இந்நிலையில் தேர்தல் நடந்து முடிந்தால் கூட, தேர்தல் நடந்து முடிந்த பிறகு எந்த தொகுதியில் குறிப்பாக புகார்கள், இந்த பணப்பட்டுவாடா உள்ளிட்ட விஷயங்களை பற்றி அதிகமாக பதிவாகிறதோ அந்த தொகுதியில் மீண்டும் தேர்தல் ஆணையம் தேர்தல் நடத்துவதற்கான வாய்ப்பும் இருக்கிறதாக லக்கானி தெரிவித்திருந்தார். அதே போல பாதுகாப்பு மட்டும் இல்லாமல், இதுபோல பாதுகாப்பு மட்டும் இல்லாமல் வெப்காஸ்டிங் மற்றும் வீடியோ காஸ்டிங் மூலமாகவும் இந்த பாதுகாப்பு பணியில் பார்க்கப்படுகிறது. குறிப்பாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய பதட்டமான வாக்குச்சாவடிகளை பொறுத்தவரை 6,300 பதட்டமான வாக்குச்சாவடிகள் இருக்கிறது. இந்த வாக்குச்சாவடிகள் மூலமாக வெப் கேமரா மற்றும் வெப்காஸ்டிங் மூலமாக பார்வையிடப்படும். அதே போல துணை ராணுவ படையை பொறுத்தவரை ஒரு பதட்டமான வாக்குச்சாவடியில் கிட்டத்தட்ட 5 துணை ராணுவ படையினர் துப்பாக்கியுடன் அந்த இடத்தில் காவலில் இருப்பார்கள். அதே போல பதட்டமான வாக்குச்சாவடிகள் இல்லாத இடத்தில் ஒரு துணை ராணுவ படை பாதுகாப்பில் இருப்பார்கள் என்று கூறப்பட்டுள்ளது. அனிதா, சஞ்சீவி, தேர்தல் அறிக்கையில் திமுக, அதிமுக கட்சிகள் இலவச பொருட்களை அறிவித்திருந்தன. இது தொடர்பாக அவர்களுக்கு அனுப்பப்பட்ட அந்த நோட்டீஸ் குறித்து ராஜேஷ் லக்கானி என்ன கூறினார்? அனிதா, அதிமுக மற்றும் திமுக உள்ளிட்ட கட்சிகள் தேர்தல் அறிக்கையில் இலவசங்கள் கொடுக்கப்படுவதாக கூறப்பட்டுள்ளது. இந்நிலையில் 2013ஆம் ஆண்டு உச்சநீதிமன்றத்தின் அறிவுரையின்படி இதுபோல தேர்தல் அறிக்கையில் இலவசங்கள் கொடுக்கும் பட்சத்தில் அதற்கான நிதி எங்கிருந்து திரட்டப் போகிறார்கள் என்று கட்சிகள் கொடுக்க வேண்டும், அதாவது அந்த அறிக்கையில் தெளிவாக குறிப்பிட வேண்டும் என்று உள்ளது. அதன் அடிப்படையில் பார்க்கும்பொழுது திமுக மற்றும் அதிமுக உள்ளிட்ட கட்சிகள் இலவசங்களை பொறுத்தவரையில் அது போன்ற எந்த விஷயங்களையும் கொடுக்கவில்லை. குறிப்பாக அதற்கான நிதி ஆதாரம் எங்கிருந்து வரப்போகிறது என்ற விஷயங்களை பற்றி கொடுக்கவில்லை. இதனால கடந்த 2 நாட்கள் முன்பாக தேர்தல் ஆணையத்திற்கு ஒரு புகார் வந்தது. இந்நிலையில் 2013ஆம் ஆண்டு உச்சநீதிமன்றத்தின் வழிகாட்டுதலின்படி, அறிவுறுத்தலின்படி இது போல இந்த 2 கட்சிகளும், குறிப்பாக அதிமுக மற்றும் திமுக உள்ளிட்ட 2 கட்சிகளும் அந்த நிதி ஆதாரத்தை கொடுக்கவில்லை. அதனால் உடனடியாக கொடுக்க வேண்டும் என்ற ஒரு விஷயத்தை நோட்டீஸ் தேர்தல் ஆணையம் சார்பாக இந்த 2 கட்சிகளும் அனுப்பியுள்ளது. இந்நிலையில் இன்று மாலை 5 மணிக்குள் இந்த 2 கட்சிகளும் அந்த நோட்டீஸை அனுப்ப வேண்டும். அதன் பிறகு இங்கு ராஜேஷ் லக்கானி அவர்கள் இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு அனுப்பிவிடுவார். அனிதா, சஞ்சீவங்கள், கூடுதல் தகவல்களுக்கு நன்றி.